அடுத்து ஈவினிங் வந்து ஆச்சி வீட்டுக்கு போனேன். ஓகே. குட். டைப் எப்படி பண்ணீங்க? எக்ஸாம் எப்படி பண்ணீங்க? நல்லா பண்ணேன் மேம். இந்த வாட்டி கரெக்டா டைமிங்குள்ள வந்துச்சு. முடிஞ்சிச்சு. அதாவது ரிசல்ட் சொல்லிட்டாங்களா? ரிசல்ட் வந்து 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் சொல்லுவாங்க மேம். Okay. Okay. Good. Okay. That's something she did something very important this weekend. Good. But no, I don't expect everybody to go write an exam. என்ன கேட்டீங்கன்னா நான் கல்யாண வீட்டுக்கு போனேன் இந்த வீக்கெண்டு. Obviously, I'm not going to go கல்யாண வீடு. Every weekend, I'm not going to go to கல்யாண வீடு. So, but there was something different for me this weekend. So, அது மாதிரி. Anything. Even if your life is usual, nothing, there has to be something. ஈவினிங் வந்து ஆச்சி வீட்டுக்கு போனோம் மேம். அங்க போயிட்டு நைட் ஃபங்க்ஷன் இருந்துச்சு கோயில்ல. அங்க நைட் ஃபுல்லா கோயில்லயே இருந்துட்டு கிடா வெட்டுவாங்க. அந்த ஃபங்க்ஷன் இருந்துச்சு. நைட் ஃபுல்லாவா? as in all night? நைட் 3 o'clock வரை இருக்கும்னு நினைக்கிறேன் மேம். சரி. ஓகே. So while everybody is thinking, question கௌஷிகா, எதுக்காக டைப்ரைட்டிங் எக்ஸாம்லாம் போறீங்க இப்போ இந்த காலத்துல? மேம் அது வந்து வீட்ல கத்துக்கிட்டா நல்லதுன்னு சொன்னாங்க. டிஎன்பிஎஸ்சி தேவைப்படுது. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுனா அதுக்கு கவர்மெண்ட் இன்னும் கேக்குறாங்களா? இட்ஸ் ரெக்யர்மெண்ட்? எஸ் மேம். நமக்கான ஃபார்ம் இல்லைன்னா லெட்டரை நம்மளே டைப் பண்ற மாதிரி இருக்கணும்ட்டு இப்ப கவர்மெண்ட்ல அது ஒரு ரூல்ஸ் மாதிரி கொண்டு வந்திருக்காங்களா மேம். எல்லாரும் வந்து கண்டிப்பா டைப் ரைட்டிங் தெரிஞ்சிருக்கணும். அப்படி வேலைக்கு வந்தவங்களா இருந்தாலும் போய் கத்துக்கிட்டு அதுக்கான சர்டிபிகேட் இருந்தா வாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. Okay, obviously there is no typewriter in the world anymore. இல்லையா? Who has typewriter? It's all in your laptop. அதுக்கு எக்ஸாம் நீங்க டைப்ரைட்டிங் எக்ஸாம்னா டைப்ரைட்டர்ல பண்ணுவீங்களா லேப்டாப்ல பண்ணுவீங்களா? டைப்ரைட்டிங் அந்த மிஷின்ல பண்ணுவோம் மேம். டைப்ரைட்டிங் மிஷின். டைப்ரைட்டிங் மிஷின், the actual typewriter. எஸ் மேம். யார் இந்த காலத்துல who has a typewriter? எந்த ஆபீஸ்ல டைப்ரைட்டர் வச்சிருக்காங்க? மேம் இப்ப இந்த ஏரியால கோர்ட்ல எல்லாம் தனியா இங்க வந்து டைப்ரைட்டர் தான் மேம் இருக்காங்க. எஸ் மேம். இங்க கம்ப்யூட்டர் கிடையாது கோர்ட்ல. Anyways, okay, a different topic. Okay, fine, good. You have something done. All right, now, okay, ரெண்டு நிமிஷம் ஆச்சு. Everybody should be ready. You can raise, you can volunteer, or you can, I can call out the names. Who's ready next? ரெண்டு நிமிஷம் ஆச்சு. Yes, Bhaskar. மேம் நான் சண்டே அப்போ குரூப் 4 கிளாஸுக்கு சாரிங் கிளாஸ் வச்சிருந்தாங்க மேம். கிளாஸுக்கு போனேன் மேம். அருப்பவட்டை. என்ன கிளாஸ்? குரூப் 4 கோச்சிங் நடத்துறாங்க மேம். குரூப் 4. குரூப் 1 குரூப் 4 மேம். குரூப் 4 I see. Okay, அதோட கோச்சிங் கிளாஸ் போனீங்களா? ஆமா மேம். ஆனா நான் போனப்ப ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே வரல மேம். நான் மட்டும் தான் போனேன். அதனால சார் கொஞ்சம் ஃபீல் பண்ணாரு, என்னப்பா யாருமே வரலன்னு கொஞ்சம் ஃபீல் பண்ணாங்க. சரிப்பா வந்து வந்திருக்கல, வந்து கொஞ்ச நேரம் படிச்சுட்டு போ அப்படின்னாங்க. அதை நான் படிச்சுட்டு அப்புறம் சாயங்காலம் 3 o'clock மேம். 3 o'clock தான் நான் வெளியே வந்தேன் மேம். அவங்க சொல்லி கொடுத்தாங்களா? சொல்லி கொடுத்தாங்க மேம் கொஞ்சம். ஓகே, இது என்ன ஃப்ரீ கிளாஸா? ஃப்ரீ கோச்சிங் தான் மேம். That's the reason nobody is showing up. ஃப்ரீயா கொடுத்தாலே people don't value it. Okay, all right, that's what you did, very good. குரூப் 4 படிச்சு குரூப் 4 எக்ஸாம் பண்ணா என்ன வேலைக்கு போலாம்? என்ன மேம்? குரூப் 4 எக்ஸாம் எழுதுனா என்ன வேலைக்கு போலாம்? இந்த இப்ப நார்மலா அந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்ற அந்த கிளர்க் அப்படி கொஞ்சம் நார்மலான வேலைக்கு போலாம். அந்த வேலைக்கு போறீங்க? சரி, ஓகே, ஃபைன். ஓகே, அடுத்து வேற யாரு? முகமது. ஓகே, ஜானி. எஸ், ஜானி. இந்த போன வாரம் வந்து எனக்கு நான் வந்து கம்ப்யூட்டர் கோர்ஸுக்கு போயிட்டு இருக்கிறதுல ஒரு டெஸ்ட் வந்துச்சு. இந்த அது இது பண்ணேன். அதை அட்டெண்ட் பண்ணேன். சரி, என்ன கம்ப்யூட்டர் கோர்ஸ் அது? அது கிராஃபிக் டிசைனிங், அதுக்கடுத்து இந்த வேர்ட்ஸ், எக்ஸல் இதெல்லாம். ஓகே, அதெல்லாம் அதுக்கான கோர்ஸ் அது. ஓகே, அதுக்கு எக்ஸாம் இருந்ததா? ஆமா. நல்லா பண்ணீங்களா? நல்லா பண்ணேன். அது முடிஞ்சதா? அந்த எக்ஸாமோட அந்த கோர்ஸ் முடிஞ்சதா? இல்ல இன்னும் கோர்ஸ்ல மிச்சம் இருக்குது.
இன்னும் நிறைய போகுது. எவ்வளவு நாள் கோர்ஸ் அது? அது வந்து 3 மாசம்னு சொன்னா, இப்ப ஒரு 4 மாசத்துக்கிட்ட ஆவிட்டு. எக்ஸ்ட்ராவே சொல்லி கொடுக்குறாங்களா? ஆமா, அது வந்து ஆமா அப்படின்னு தோணும். ஆன்லைனா இல்ல எப்படி நேர்ல போகணுமா? நேர்ல போகணும். சரி, ஓகே. ஸோ எக்ஸாம், வீக்கெண்ட் எக்ஸாம்ஸ். ஓகே, வெரி குட். அதர்ஸ்? யா, முகமது. ஓகே, ஓகே. ஆஃப்டர் முகமது ஜர்னி. ஓகே, முகமது, கோ அஹெட். மேம் இப்போ வீக்கெண்ட் என்ன பண்ணணுமோ அதை சொல்லணுமா மேம்? What is it that you did something different this weekend? மேம் இந்த வீக்கெண்டில் வந்து நான் மதுரைக்கு போயிருந்தேன் மேம். ம். ஃபேமிலியோட எல்லாரும் சேர்ந்து மதுரைக்கு போயிருந்தோம் மேம். ம். போயிட்டு அங்கே மேரேஜ் ஃபங்க்ஷன் தான் போயிருந்தோம். அங்கே எல்லா ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்திருந்தாங்க. அவங்களோட கொஞ்ச நேரம் இருந்துட்டு மதுரையில் கொஞ்சம் ரவுண்டிங்லாம் அடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் மேம். ஓகே, ஸோ கல்யாண வீட்டுக்கு போனதான் இந்த வீக்கெண்டோட ஹைலைட். என்ன மாதிரி நானும் கல்யாண வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். தட் இஸ் ஹைலைட்டா? ஓகே, குட் எனஃப். ஆல்ரைட், ஜனனி. எங்களுக்கு வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங் பேப்பர் இருக்கு மேம். ஸோ அதுக்காண்டி AWS அக்கௌண்ட் கிரியேட் பண்றதுக்காண்டி கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. எந்த டிஃப்ரெண்டா பண்ண அது வீக்கெண்டா பண்ணீங்க மேம்? அடுத்த நாள் எங்களுக்கு லேப் இருந்துச்சு மேம். மண்டே வந்து கண்டிப்பா எல்லாரும் பண்ணிருக்கணும்னு மேம் சொன்னாங்க மேம். ஸோ அதனால வந்து கொஞ்சம் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு இப்படி பண்ணிக்க சொல்லுங்க. ஸோ AWSல அக்கௌண்ட் கிரியேட் பண்ணீங்களா? எஸ் மேம். That was what you did, and you helped your classmates. Yes ma'am. Okay, that's good one. Very good. Vera. Kila. Okay, இந்த ரோல் ஆண்டிச்சி. எஸ் மேம். சண்டே நான் வீட்டில் தான் மேம் இருந்தேன். வீட்டில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் மேம். அதனால கொஞ்சம் ஃபங்க்ஷன் வேலையா இருந்தேன் மேம். ஸோ சண்டே வந்து ஃபங்க்ஷனுக்கான வேலை பண்ணீங்க. என்ன வேலை பண்ணீங்க? கிவ் மீ சம் டீடைல்ஸ். வீடு கூட்டினீங்களா? வீட்டை கிளீன் பண்ணிட்டு வீடை சுத்தி கொஞ்சம் வளமானி போட்டிருந்தேன் மேம். அதெல்லாம் எடுத்து நீட் பண்ணேன் மேம். வீட்டை சுத்தி என்ன போட்டிருந்தீங்க? வளமானி போட்டிருந்தேன் மேம். யாரும் உள்ள வராம கதை வச்சு வெளியே போற மணி அதெல்லாம் எடுத்துட்டேன் மேம். ஃபங்க்ஷனுக்கு ஆளுங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்துட்டேன் மேம். அந்த வேலை இருந்துச்சு மேம். ஓகே, வல்ல மாதிரி போட்டிருந்தீங்களா வீட்டை சுத்தி? ஓகே, சரி. ஸோ வீட்டு ஃபங்க்ஷனுக்கு ரெடியா அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணீங்க பேசிக்கலி? ஆமா மேம். சரி, ஓகே, குட் ஜாப். எஸ், கோபலட்சுமி. Yes. Ma'am, Okay. I attended QuickBooks classes and learned email writing, how to use professionally. Then evening I was writing my assignment on income tax subject, and then prepared for event which is being for tomorrow, fireless cooking. So I was arranging what and all things to be there for tomorrow. One more time, கொஞ்சம் break ஆகுது. So what is it tomorrow? I was preparing things, ma'am, for tomorrow's event. Like on Monday event, I took part in fireless cooking, so I was arranging things, ma'am, the items to be Fireless cooking, yeah. Yes, ma'am, without using fire. Okay. Oh, yeah. Okay. Okay, how to use? Can you give us an idea? Ma'am, I did poriyal. என்ன பொரியல்? வாழைக்காய் பொரியல், ma'am, without using oil and fire. Fire இல்லாம வாழைக்காவா? How do you cook வாழைக்காய் without fire? எப்படி cook பண்றது? Ma'am, we have to cut into small pieces. Okay. Soak it in water for 10 minutes with salt. After that, we have to add pepper, jeera powder, ma'am, cumin powder, and a carrot, beetroot juice, ma'am. Okay. Then salt, little bit of salt. அதான். Yes, ma'am. But வாழைக்காய் cook பண்ணாம எப்படி சாப்பிடுறது? Ma'am, if you soak in water, no, ma'am, you'll get a taste like it is cooked. It's okay. I think people say that
I'm surprised that வாழைக்காய் வந்து குக் பண்ணாம எப்படி சாப்பிடுறது, I don't know, the digestion and all that stuff. Do you guys know what ceviche is? Ma'am? Okay, I'm typing this. You guys can go look at it. Ceviche, I don't know, எத்தனை பேர் நான் வெஜிடேரியன்ஸ் தெரியாது. ceviche என்னன்னு தெரியுமா? No. So it's for everybody. If you want to Google really quickly, Google, you can Google. Maybe somebody Google and tell me what ceviche is. I just put the thing. So I want, let's see, I don't know if everybody has access to Google right now. எல்லாம் phone தான் இருக்கீங்க. ராஜி, குயிக்கா ceviche என்னன்னு Google பண்ணி tell me what that means. Now that we are talking about fireless cooking, fire இல்லாம குக் பண்றத பத்தி பேசியிருக்கோம். and I'm putting the word here, ceviche ஒரு word போட்டிருக்கேன் நானு. Google பண்ணி tell me what it is. What it is with respect to the fireless cooking. ராஜி, are you there? இருக்கீங்களா? நான் சும்மா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இருக்கீங்களா ராஜி? ஓகே, everybody can do it. I'm just இருக்கேன் மேம். செக் பண்றீங்களா? பண்றேன் மேம். எல்லாரும் பண்ணுங்க. I want Raji to answer. மேம் லத்தீன் அமெரிக்க உணவு வகையா மேம்? என்னது? லத்தீன் அமெரிக்க உணவு வகை. ஓகே, இதனால் இல்ல, அதாவது yes, it has to do with the fish. No, that's not the, I'm talking about in with respect to fireless cooking சொன்னாங்க. ஃபயர் இல்லாமல் எப்படி ஃபயர் இல்லாம குக் பண்றத பத்தி ஓபலட்சுமி சொன்னாங்க. then I'm saying the word ceviche. so நீங்க கூகுள், see this is what googling means. அந்த கான்டெக்ட்ல ஃபயர்லெஸ் குக்கிங்க்கும் cevicheக்கும் என்ன சம்பந்தம், அதான் கேக்குறேன் நான். நீங்க கூகுள் பண்ணும்போது அது ரெண்டையும் கனெக்ட் பண்ணணும். you cannot, நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட். it is a fish thing, national dish, I don't know, but that is what I want you to connect. எதை பத்தி பேசிட்டு இருக்கோமோ அதுக்கு இது எப்படி சம்பந்தமா இருக்கு, that is what you should tell me. மேம் இது வந்து ஃபயர் இல்லாம லெமன் ஜூஸ் சிட்ரிக் ஆசிட வச்சு சமைக்கிறாங்க மேம். கரெக்ட். எதை சமைக்கிறாங்க? ஃபிஷ், ராஃபிஸ் இல்லனா சீ ஃபுட்ஸ் எதுவா இருந்தாலும் அப்ப சமைக்கிறாங்க. எஸ். ராஜி, நீங்க என்ன பாத்தீங்க? ராஜி? ஓகே. என்ன பாத்தீங்க? இன்னும் சார் இன்னும் வரல மேம். நெட் ஸ்லோவா இருக்கு மேம். ஸ்லோவா இருக்கா? சரி. சோ ஓகே, நீங்க சொன்னதெல்லாம் முகமது said it's a fish dish. yes, it has to do with fish. கௌஷிகா சொன்னது வந்து ஃபயர் இல்லாமல் குக் பண்றது. இந்த ceviche எப்படி குக் பண்றாங்க? லெமன் ஜூஸ்ல குக் பண்றாங்க. so the idea is ceviche is a dish where you do not cook using fire. cooking na enna meaning? what is cooking? cooking na enna? what is the purpose of cooking? cooking na enna meaning? சமைக்கிறது. என்ன meaning? you are changing something about that and the ingredient. chicken cook பண்றனா you are changing அந்த chicken-ஓட உள்ள you are modifying something. but heat, fire ன்றது heat வச்சிக்கிட்டு you are changing the way the chicken is. இட்லின்னா you are changing the way steam அப்படின்றத வச்சிக்கிட்டு you are changing the way அந்த அரிசியும் பருப்பும் எப்படி இருக்கோ அதை பண்றது. that's what cooking in general means. ceviche is fireless, fire தேவை கிடையாது, but you are still changing the way the fish is by using acid, lemon juice. pickle, நம்ம ஊர்ல pickle பண்றோம் இல்லையா? pickle is a cooked food. எப்படி குக் ஆயிருக்கு? நிறைய லெமன் ஜூஸ் இருக்கு அதுல. so that's the cooking part. ceviche is basically, ceviche is nothing but it's a raw fish soaked in lemon juice and then people eat it. அது Latin America, it's a thing. so எதுக்காக சொல்ல வந்தேன்? how do you connect things? அவங்க fireless ன்னு சொல்லும்போது when I say something you see what is the fireless part of that. நான் கேட்ட கேள்வியில firelessக்கும் நான் கேட்ட கேள்விக்கும் என்ன சம்பந்தம் பார்த்துட்டு then you think about it. that is your thinking part. சரியா? okay, you guys learned something new today. ceviche. அது மாதிரி நம்ம ஊர்ல எதனா டிஷ் இருக்கா? குக் பண்ணாமல், இவங்க வெஜிடேரியன் சொன்னாங்க, வாழைக்காய் வந்து வெஜிடேரியன் சொன்னாங்க. வெஜிடேரியன் இது குக் பண்ணாம சாப்பிடுறது.
வாட் ஆர் தி அதர் டிஷ்ஷஸ், நமக்கு தெரிஞ்ச வேற சாப்பாடு ஃபயர் இல்லாமல் குக் பண்ணி நம்ம சாப்பிடுறது. வேற என்ன தெரியும்? பிக்கிள் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் நானு. வேற என்ன பண்ணுவீங்க? வேற என்ன டிஷ்ஷஸ் இருக்கு? எஸ் உபலட்சுமி, ஒண்ணு மட்டும் சொல்லுங்க, பிகாஸ் யூ ஆல்ரெடி நோ த டாபிக். Okay, ma'am. I'll tell last, ma'am. Let others tell. ஓகே, அதர்ஸ் Okay. திங்க் அண்ட் டெல் மீ. ஃபயர் இல்லாமல் ஃபயர் இல்லாம வாழைப்பழம் சொல்லக்கூடாது, ஏன்னா வாழைப்பழத்தை குக்கே பண்ணலாமா, அப்படி சாப்பிடுறோம் நம்ம. ஸோ ஃபயர் இல்லாமல் குக்கும் பண்ணி இருக்கணும். பிக்கிள் ஏன் சொல்றேன்? அந்த எலுமிச்சம்பழத்தை அப்படியே சாப்பிடுறது இல்லை நம்ம, அதுல மசாலா எல்லாம் போட்டு ஊற வச்சு அப்புறம் தான் சாப்பிடுறோம். தட் இஸ் த குக்கிங் ப்ராசஸ். அது மாதிரி யூ ஆல் டெல் மீ சம்திங், சம் டிஷ். ஆனியன் ரைத்தா. ஆனியன் ரைத்தா இஸ் ஒன். ஓகே, கட் பண்ணி அதுல யோகட்ல போட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு சாப்பிடுறோம். ஓகே, வேற? எஸ் கௌஷிகா. ஸ்வீட்ஸ் லைக் லட்டு வந்து அது மாதிரி பண்ணலாம். என்ன லட்டு? லட்டு எப்படி குக் பண்ணாம பண்ணுவீங்க? மேம் இப்போ நான் கடலைப்பருப்பு இல்லைன்னா அந்த இதுல வந்து லட்டு பண்றது வந்து பண்ணாம அப்படியே பண்ணலாம் மேம். ஓகே, பண்றீங்க. மிக்ஸில போட்டு கிரைண்ட் பண்ணி அந்த மாதிரி பண்ணலாம். ஓகே. அப்புறம் ஜூசஸ் வந்து பண்ணலாம். Juices is not cooked to food, but grind பண்ணி ஜூஸ் எடுக்கிறீங்க. ஓகே, good. Okay, others, at least one. Again, this is your thinking thing. Yes, Vina. மேம் அவல். Yes, எப்படி பண்ணுவீங்க? அவல் என்ன பண்ணலாம்? அது தண்ணில ஊற வச்சு கொஞ்ச நேரம், அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் இல்ல அதுக்கப்புறம் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் இல்லைன்னா சர்க்கரை ஆட் பண்ணி அப்படி சாப்பிடுவோம். So the cooking happens by soaking it in water, soft aki, then you add the thing. So that is your fireless cooking. Okay, I think the boys are finding it hard. Ndara Gomati. மேம் சேம் அவல் பாயாசமும் அப்படி பண்ணலாம். சரி, யா, ஓகே. எல்லாருக்கும் ஒரு டன். கோமதி, கௌஷிகா டன் முடிஞ்சது. கோமதி ஆண்டிச்சி. இப்போ கோமதி, யூ ஆர் நெக்ஸ்ட். அவல் ஆல்ரெடி சொல்லியாச்சு. டெல் மீ சம்திங் எல்ஸ். The point is to think hard. நான் வந்து உங்களுக்கு உங்களோட குக்கிங் நாலேஜ் பத்தி நான் டெஸ்ட் பண்ணல. I am trying to see how far you can think. எப்படி யோசிச்சு ஒரு ஆன்சர் கொண்டு வரீங்க. That is what this question is about. So no, அவல் ஆல்ரெடி சொல்லியாச்சு. என்னது? நெக்ஸ்ட் சொல்றேன் மேம். யோசிச்சிட்டு நெக்ஸ்ட் சொல்லுங்க. யோசிச்சு சொல்லுங்க. வேற? கமதி, is there? Yes, ma'am. சாம்பார் மேம். ஓகே, குக் பண்ணாம எப்படி சாம்பார் பண்ணுவீங்க? மேம் தேங்காய் வந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டு, மாங்காய் வந்து சின்ன சின்னதா கட் பண்ணி கிரைண்ட் பண்ணிக்கிட்டு, அதுல வந்து தக்காளிய பிழிஞ்சிட்டு சாம்பார் பொடி போடலாம் மேம். சாம்பார் பொடி உப்பு போட்டா அது வந்து சாம்பார் மேம். குக் பண்ணாம மேம். அப்படியா? I mean, பண்ணுவாங்களா? people have done it? I mean, is that a thing? மேம் தமிழ்ல வந்து ஒரு மூவில வந்து வரும் மேம் இது. ஆனா அந்த மூவி வந்து பார்த்தது இல்ல மேம். சரி, பட் அந்த மூவில இந்த மாதிரி சொல்லிருக்காங்களா? இந்த மாதிரி தக்காளி whatever போட்டு? நான் இன்னும் வந்து அவங்க சொன்ன வாழைக்காய் பொரியல் கூட மேபி அதுல வந்து பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் மேம். நிறைய டிஷ் வந்து ஃபயர் இல்லாம பண்ணுவாங்க மேம். அதுல நீங்க சொன்ன சாம்பார் வந்து ஒரு இதாக்கம். Yes ma'am. I didn't know. I learned something totally new. I never expected. Okay, it's called sambar, but it's இந்த பர்பல்லாம் கிடையாது. Yes ma'am. Okay, interesting. Very good. Okay, others. The boys. Johnny, Bhaskar, Muhammad. யோசிங்க பார்க்கலாம். Yes, well, Johnny இன்னும் சொல்லலையா? Okay, go ahead. மேம் என் வீட்ல வந்து ரைஸ் ஃப்ளவர் வச்சு சும்மா ஒரு உருண்டை மாதிரி பண்ணுவாங்க மேம். கரெக்டா ரைஸ் ஃப்ளவர் தானான்னு தெரியல மேம். பட் என் பாட்டி ஒரு மாவு பண்ணுவாங்க மேம், நிறைய இன்கிரீடியன்ஸ் வச்சு. அது வந்து ஜஸ்ட் ஹாட் வாட்டர் அண்ட் ஏதாச்சும் சுகர் சீனி பாகு அந்த மாதிரி ஊத்தி அப்படியே உருண்டை பிடிச்சு சாப்பிடுறேன். ஆமா, அது ரைஸ் இருக்காது. அது மோஸ்ட்லி பாசி பருப்பு இருக்கும், இல்லைன்னா உளுந்தம்பருப்பு பவுடரா இருக்கும். நாட் ரைஸ். என்னோட லிமிட்டட் குக்கிங் நாலேஜ்ல ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் ரைஸ், பட் எஸ் உருண்டை பிடிப்பாங்க. ரவா லட்டு, கடலை மாவு லட்டு, உளுந்து லட்டு, do it and that's what it is. Yes, okay, yes. Others, the boys, come on. This is your outside your comfort zone. பசங்களுக்கு ஜாஸ்தி தெரியாதாக இருக்கலாம், but yes, go ahead, Mohammed. சாண்ட்விச் பண்ணுவோம். சாண்ட்விச், குட் ஐடியா. எப்படி பண்ணுவீங்க சாண்ட்விச்?
மேம் பிரெட் எடுத்துக்கலாம் மேம், ம் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம் மேம், ம் சீஸ் எடுத்துக்கலாம் மேம். ம் போட்டு ஒவ்வொன்றா போட்டு ஸ்டாக் பண்ணி வேலை முடிஞ்சது. எஸ், நோ குக்கிங் சாண்ட்விச், குட் ஐடியா. ஓகே, வேற வேற அடுத்து கேர்ள்ஸ், சொல்லாத ஆட்கள். எஸ் பாஸ்கர். மேம் சன்னோட வெளிச்சத்துல வந்து ஒரு ஸ்நாக்ஸ் அதில் செய்வாங்க மேம், அந்த சன்னோட ஹீட் மூலியமா. ம் என்னது, என்ன பண்ணுவாங்க? அப்பளம் பறிப்பாங்க மேம். அப்பளம் அப்பளம் காய வைப்பாங்க கேள்விப்பட்டிருக்கேன். பொரிக்கிறதே பண்ணலாமா? இல்லை மேம், ஹீட்ல அது பொரியுங்களா மேம்? அப்படியா, நிஜமாவா? anybody know? anybody can I mean maybe I don't know that. anybody can someone else confirm it? எனக்கு தெரிஞ்சு அப்பளம் வந்து வெயில்ல காய வச்சுட்டு வீட்டுக்குள்ள வந்து எண்ணெயில பொரிப்பாங்க. என்ன மாதிரி ஆட்கள் மைக்ரோவேவ்ல பொரிப்போம் நாங்க. பட் சன்ல ஹீட்ல எப்படி பண்றது? அந்த அளவுக்கு சன் ஹீட் இருக்கா? மேம் அதோட மண்ணை ஆட் பண்ணி விற்கிறோங்க மேம். மண்லையா? இது உங்களுக்கு பண்ணலாம் அப்படி சொல்றீங்களா, இல்ல பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பா தெரியுமா? பண்ணுவாங்க மேம், அப்படி ஒரு ரீல்ஸ்ல பாத்திருக்கேன் மேம். ரீல்ஸ்ல பாத்திருக்கீங்க? ஐ see. ஓகே, I'll take it. Interesting. வேற? Okay, we have fruit salad. Okay. Explain பண்ணுங்க, how do you do fruit salad? அது பழங்கள் எல்லாம் எடுத்து வெட்டி போட்டுட்டு அதை அப்படி இது பண்ணி சாப்பிடுவோம். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஓகே, sounds good. Yes, very good. Okay, Andichi and Raji. நாங்க சொல்லிட்டோம்ல மேம். சொல்லிட்டீங்களா? ஓகே ஃபைன். ஆண்டிச்சி, எனக்கு மறந்து போச்சு யார் சொன்னீங்கன்னு. ஆண்டிச்சி? மோர் மேம். மோர். ஓகே, சவுண்ட்ஸ் குட். ஆல்ரைட். ஓகே, ஸோ we just sidetrack பண்ணிட்டோம். நம்ம மெயின் இதுல இருந்து we sidetracked because of verbal action is said. But the idea of the question, எதுக்காக அந்த கொஸ்டின் கேட்டேன்னா, again makes you to think. நார்மலா நம்ம பாக்குறது வேற. ஒன்ஸ் ஷி சேஸ் எதனா ஒரு சாப்பாடு பேரு சொன்னீங்கன்னு சொல்லியிருந்தா அது ஈஸி. பட் இப்ப என்ன சொல்றோம், பயிர் இல்லாமல் பண்ற சாப்பாடுன்னு போது you have to make it makes you think. Okay, now யார் இன்னும் சண்டே சமாச்சாரம் சொல்லல? கோமதி, what did you do on Sunday? Not Sunday, the weekend. எஸ் மேம், எனக்கு சண்டே மட்டும் தான் மேம் லீவ். சாட்டர்டே வந்து காலேஜ் இருந்தது. எங்க வீட்ல வந்து ஃப்ரைடே வந்து ஃபங்க்ஷன் இருக்கு மேம், அதனால கொஞ்சம் அம்மாக்கு ஹெல்ப் பண்ணேன் மேம், அவ்வளவுதான் மேம். வர்ற ஃப்ரைடே ஃபங்க்ஷனா? எஸ் மேம். அதுக்காக அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணீங்க. என்ன, give me details. என்ன what you Andichi said the same thing. இந்த வலையெல்லாம் எடுத்து போட்டேன், வீட க்ளீன் பண்ணேன். she gave me some details about the helping part. ஃபங்க்ஷன் வந்து எங்க வீட்ல நடக்கிறதுனால வீட்டை வந்து கொஞ்சம் அழகா க்ளீன் பண்ணிட்டு இருந்தோம். ஓகே, க்ளீன் பண்ணீங்களா நீங்க? எஸ் மேம். சரி, என்ன ஃபங்க்ஷன்? அக்காக்கு வந்து ப்ரீ என்கேஜ்மென்ட் மேம். தமிழ்ல உப்பு தாம்பலம் மாத்துறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, so that is not the engagement, அது ப்ரீ என்கேஜ்மென்ட். எஸ் மேம், ப்ரீ என்கேஜ்மென்ட் தான் மேம் சொன்னேன். பூ வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க, அத சொல்றேன். அப்படி ஒன்று இருக்கான்னு கேக்குறேன். ப்ரீ என்கேஜ்மென்ட் ஒன்று இருக்கான்னு கேக்குறேன் நான். உப்பு தாம்பலம். ஓகே, உப்பு தாம்பலம். ஓகே, got it. ஓகே ஓகே, அப்ப நிறையவே வேலை பார்க்கணும். ஓகே, வெரி குட். வேற who else hasn't? நீங்க சிபினா, you're going to repeat. You have to say something unique now, something different from. Ma'am, on my way home from church, we went shopping because we have some chicks in our home. For that, we had to purchase some chick food. You have to what food? Chick food, ma'am. கோழி தீவனம், அப்புறம் கம்பம்புல் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். அது அது எதுக்கு? You have a thing at home? கோழி குஞ்சு இருக்கு. சிக்ஸ் கோழி குஞ்சு. சிக்கன், அந்த வேர்ட் எனக்கு கேட்கல எனக்கு. ஓகே, அதுக்காக அது ஒரு சாப்பாடு வாங்கிட்டு வந்தீங்களா? வீட்டுல வளர்ப்பீங்களா? கோழி வளர்ப்பீங்களா? ஆமா, கோழி வளர்க்குறோம். சண்டே தான் கோழி எல்லாம் குஞ்சு பொரிச்சிச்சு. அப்புறம் சர்ச்சுக்கு போயிட்டு வர வழியில வாங்கிட்டு வந்தீங்க. ஓகே, that is definitely different. எத்தனை குஞ்சு பொரிச்சது? 7. ஒரு கோழில இருந்து 7 குஞ்சா? 17 முட்டை வச்சோம் மேம். 17 வச்சிருந்தேன், ஆனா 7 தான் குஞ்சு பொரிச்சிச்சு. ஓகே, now that she says something, எனக்கு it's a new topic for me. எனக்கு இதெல்லாம்
மித்தவங்களுக்கு ask her any question related to what she just said. அவங்க இப்ப சொன்னாங்க கோழி 7 முட்டை எனக்கு I have lot of questions, curiosity questions. I want you all to ask her a question on the topicல because it's an interesting topic for me. Yes, Janani. சிபினா நீங்க வந்து எனக்கு 7 குஞ்சு பொரிச்சதுன்னா அப்போ அதை வந்து மெயின்டைன் பண்றதுக்கு இன்னும் ரொம்ப வந்து இது செலவெல்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்க்காம நீங்க 17 வச்சேன்னு சொன்னீங்க. ஸோ எல்லாத்தையுமே வந்து லைக் முட்டையா வந்து நீங்க ஃபுட்டா சாப்பிடாம எதுக்கு வந்து 17 வந்து லைக் பொரிக்கலான்னு வச்சு என்ன செய்யுது சிக் வரட்டும்னு வச்சீங்க? அது என்ன சொல்றது, இப்போ முட்டை எப்பவுமே சாப்பிடுவோம். ஆனா கோழி வந்து ஒருக்கா அடை கிடக்க ஆரம்பிச்சுட்டுன்னா அது முட்டை வச்சு குஞ்சு பொரிக்கிறேன்னா நிறைய கோழி வந்து அடை மாறாது. அதுக்கப்புறம் அந்த கோழியும் முட்டை போடாது, கொஞ்ச நாளைக்கு முட்டை போடாது. ஸோ நம்ம முட்டை வச்சு கோழி வந்து அடை காத்து குஞ்சு பொரிச்சுட்டுன்னா அந்த கோழி கொஞ்ச நாள்ல முட்டை போட ஆரம்பிச்சிடும். அது ஒண்ணு. அப்புறம் குஞ்சு பொரிக்க வச்சோம்னா இன்னும் நிறைய கோழி வருங்க. இந்த குஞ்சு கோழி வளர்ந்து இன்னும் நிறைய பெருசாகி நம்பர் அதிகமாகும், கோழி இன்னும் நிறைய முட்டை கிடைக்கும். அதான். Yeah, that's a good point. Yes. Other questions? சிபினா 17 எக்குமே ஒரே நாள்ல வச்சீங்களா? ஆமா, ஒரே நாள்ல தான் வச்சோம். அப்புறம் ஏன் 7 மட்டும் வந்துச்சு, மீதி 10 வரல? அது எப்பவுமே கோழி முட்டை வைக்கிறதுல எல்லாம் வராது. என்ன சொல்றது, அந்த மிச்ச முட்டைகளுக்கு அந்த குஞ்சு பொரிக்கக்கூடிய அந்த தன்மை இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த தடவை நார்மலா இவ்வளவு முட்டை வேஸ்ட் ஆகாது, இந்த தடவை 10 முட்டை வேஸ்ட் ஆச்சு. So what do you mean? நீங்க தான் வைக்கணுமா அந்த முட்டையை போய்? I mean, மேம் கோழி அடக்காக்கும் மேம், சிறகுக்குள்ளாடி முட்டைய ஒதுக்கி வச்சு அதுக்கு மேல படுத்திருக்கோம் அந்த சூடு. ஆமா ஆமா. நமக்கு எப்படி தெரியும் எந்த முட்டையை போய் வைக்க? How do you know which ones to keep? எந்த முட்டை வைக்கணும்னு தெரியல. அப்படி எந்த முட்டையெல்லாம் வச்சிடலாமானுமா? அது எப்படி பாக்குறாங்கன்னு தெரியாது. நாங்க சும்மா வீட்டுல இருந்த முட்டையை எடுத்து வச்சோம். அதுல ஸ்பெஷலா பாத்தெல்லாம் வைக்கலாம். அதுக்கு வச்சுட்டு இப்போ குஞ்சு பொரிக்க கோழிக்கு வச்சுட்டு ஒரு 4 or 5 daysல எடுத்து அது லைட் வச்சு பார்த்தா எந்த முட்டை வந்து குஞ்சு பொரிக்கும், எந்த முட்டை குஞ்சு பொரிக்காதுன்னு தெரியும்னு சொல்லுவாங்க. எனக்கு அந்த டெக்னிக் தெரியல, ஆனா அப்படி சொல்லுவாங்க. அதுல பார்த்தா அதுல குஞ்சு ஃபார்ம் ஆகுமா இல்லையான்னு லைட் வச்சு பார்க்கும்போது தெரியும்னு சொல்லுவாங்க. எனக்கு அது எப்படி பாக்குறதுன்னு தெரியாது. ஓகே. பட் அந்த கோழி வந்து குஞ்சு அந்த முட்டையை வெளியில எடுக்க விடுமா? ஒன்ஸ் இட் இஸ் ஸ்டார்டிங் தி அடை காக்கிற ப்ராசஸ் ஆரம்பிச்ச பிறகு அந்த முட்டையை நம்ம வெளில எடுக்க விடுமா நம்மள? சில கோழி ரொம்ப கொத்தும், சண்டை பிடிக்க வரும், அதெல்லாம் பண்ணோம். அதையும் தாண்டி எடுக்கிறது. Okay, all right, interesting. Anybody else? One more question. Anybody else? Anybody is curious about this? இப்போ 17 முட்டையுமே அந்த ஒரு கோழி விடுதா? இல்ல, வீட்ல வேற நிறைய கோழி. ஓகே. அந்த கோழி மாத்தி வைக்கலாமா? நார்மல் வாத்தோட முட்டைய கூட வைப்பாங்க. வாத்து, மான் கோழி முட்டை எல்லாம் பொரிச்சு எடுக்கும். ஒரு அந்த கோழி all it needs, all the முட்டை needs is அந்த warmth, அந்த ஹீட் இருக்கணுமா இருக்கும். ஆமா. அப்புறம் ஆமா, நார்மல் கோழிக்கு வந்து 21 daysன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வாத்துக்கு அந்த மாதிரி முட்டை வெரைட்டி மாறும்போது டேஸும் மாறும். நம்பர் ஆஃப் டேஸ், அது குஞ்சு பொரிக்கிறாங்க நம்பர் ஆஃப் டேஸ் வந்து மாறும். சோ அந்த 21 நாள் அந்த அந்த கோழி வந்து அப்படி உட்கார்ந்துட்டே இருக்குமா? ஆமா. சாப்பிட போகாதா? சாப்பிட நம்மளா எடுத்து விட்டா போகும், போயிட்டு டக்குன்னு வந்துடும். Interesting. All right, very interesting. Okay, see, நான் ஃபர்ஸ்ட் டே கேட்கும்போது நீங்க இதெல்லாம் சொல்லல. நீங்க ஃபர்ஸ்ட் இந்த கேள்வி என்ன பண்ணீங்க வீக்கெண்ட் என்ன பண்ணீங்கன்னு கேட்கும்போது என்ன இட்ஸ் நார்மல் வீக்கெண்ட் நீங்க. Now you have so much to talk about, right? Okay, anybody else have any questions? Did Janani have a question? Yes ma'am. Yeah. சிபினா நீங்க வந்து என்ன மாதிரி என்விரான்மெண்ட்ல வைப்பீங்க அந்த முட்டையெல்லாம் எடுத்து? ஏன்னா கோழியே அடகாத்து வச்சிருந்ததுன்னா அது
அந்த ஹீட்லயே அது பொரிஞ்சிடாதா? எதுக்கு நீங்க வந்து அதை ஃபோர்ஸ்ஃபுல்லா எடுத்து இன்னொரு இடத்துல வைக்கணும்? நீங்க சொன்ன கொஸ்டின் கிளியரா புரியல. எதுக்காக ஒரு தடவை ரிப்பீட் பண்றீங்களா? ஓகே. என்ன கேட்டேன்னா, இல்ல கோழியே வந்து அடகாத்து 21 days வச்சிருந்து அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பொரிஞ்சிரும்னு சொன்னீங்கல்ல. சோ நீங்க வந்து எதுக்கு வந்து அந்த முட்டையெல்லாம் எடுத்து இன்னொரு இடத்துல மாத்தி வைக்கணும் அப்படின்னு கேக்குறேன். ஓ, டெய்லி கோழி முட்டை போடும்போது டெய்லி முட்டையை எடுத்துருவோம். கோழி வந்து அடக்காக்க ஆரம்பிச்ச அப்புறம் அந்த கோழி வந்து கோழி கூட்டுக்குள்ள கிடந்துச்சுன்னா மற்ற கோழிகளுக்கு உள்ள போகிறது, முட்டை போடுறது, கிடக்குறது அதுக்குள்ள போறது கஷ்டமா இருக்கும். அதனால அந்த கோழியை வெளியே எடுத்து தனியா செப்பரேட்டா ஒரு இடத்துல கொஞ்சம் முட்டையை வச்சு அடக்காக்க வைப்பாங்க. ஏன்னா எங்க வீட்டுல கோழி கூடு வந்து ரொம்ப சின்னது. பெரிய கூடா இருந்துச்சுன்னா அதுலயே ஒரு சைட்ல வைக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. இது சின்ன கோழி கூடா இருக்கிறதுனால அதை வெளியே எடுத்து வச்சிருக்கோம். ஓகே, குட், இன்ட்ரெஸ்டிங் டாபிக். ஓகே, வேற யாரு இன்னும் சண்டே இது சொல்லல, வீக்கெண்ட் இது இன்னும் சொல்லாதவங்க யாரு? பாஸ்கர் சொல்லியாச்சு, முகமது சொல்லியாச்சு, கல்யாணத்துக்கு ராஜி சொன்னீங்களா? சொல்லல மேம். சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க மேம். சண்டே வந்து வீட்ல தான் மேம் வந்து எக்ஸாம் போறேன் மேம். மற்ற சண்டேலாம் எங்கேயாச்சும் வெளியே அனுப்பி விட்டுருவாங்க, காலேஜ் வாங்கிட்டு வா. இந்த சண்டே சேஞ்சஸ் சிட்டிங் அட் ஹோமா? தெரியல, நார்மலி சண்டே எல்லாம் வெளில போவோம். இந்த சண்டே தான் நீங்க வெளியில போகல. Alright, sounds good. We'll stop here because of break ஆகுது. Okay, sounds good. So that's how the weekend was. Anybody want to ask me what I did? Even though I said. Any questions for me? Time to ask questions. Yes. So again, I also went to the wedding. The main interesting thing for me was we have this car, autonomous self-driving car. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கார் தானவே ஓட்டிடும். I don't have to do anything. கார்ல வந்து I just punch எங்க போகணும்னு சொல்லிட்டு, எங்க போகணும்னு போற அட்ரஸை கொடுத்துட்டோம்னா it'll go. போய் வீட்டுல கொண்டு போய் நிறுத்திடும். ஸோ அந்த கல்யாண வீட்டுக்கு போயிட்டு வரும்போது ராத்திரி 12:30 கிளம்பணும். அந்த கல்யாண வீட்டுல இருந்து எங்க வீட்டுக்கு திருப்பி வர்றதுக்கு ராத்திரி 12:30, லைக் 2 hour டிரைவ். எங்க வீடு கல்யாண வீட்டுல இருந்து எங்க வீடு 2 hour டிரைவ். ஸோ ராத்திரி 12 மணிக்கு நான் ஏன் ஓட்டுறதுன்னு சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் பஞ்ச் கார்கிட்ட எங்க வீட்டு அட்ரஸை கொடுத்து இங்க போன்னு சொன்னா அழகா ஓட்டிக்கு வந்து வீட்டு வாசல்ல வந்து நிறுத்திடுச்சு. So that was the interesting thing I did. This is the first time I am doing it. என் ஹஸ்பண்ட் அடிக்கடி பண்ணுவாங்க, நான் பண்ணது கிடையாது. So I did it for the first time. So that was quite interesting for me. Any questions? Okay. Ma'am, how did you trust that car, ma'am? Because it was late night. How did I trust the car to do it? அதனால தான் இத்தனை நாள் இந்த கார் 4-5 வருஷமா அந்த கார் வச்சிருக்கோம். பட் ஐ never tried it because I did not trust the car. அது எப்படி இந்த கார் நம்மளை கொண்டு போய் விட போகுதுன்னு சொல்லிட்டு பயம் இருந்துகிட்டே இருந்தது. பட் like I said, my husband always used it. இத்தனை வருஷம் ஆக ஆக டெக்னாலஜி இஸ் இம்ப்ரூவிங். முதல்ல அந்த கார் வாங்கி அந்த 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 ஃபீச்சர் யூஸ் பண்ணும்போது அப்படி டேர்னிங் எங்கன்னா போனா அது ஒரு ஜெர்க் இருக்கு, டப்புன்னு அப்படி டேர்ன் பண்ணும். எனக்கு பயமா இருக்கும். ஓவர் டைம் டெக்னாலஜி ஹஸ் இம்ப்ரூவ்டு சோ மச். The way the car drives is just like a human driving. ரொம்ப காஷியஸா டிரைவ் பண்ணோம். ராத்திரின்றதுனால இட்ஸ் பெட்டர் பிகாஸ் டிராபிக் இல்லை. 12 மணிக்கும் போது ரோட்ல ஜாஸ்தி கார் கிடையாது. அதாவது நேரா போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான், ஹைவே. அதனால நேரா போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இட் ஹாஸ் இனஃப் லைட்ஸ் ஆப்வியஸ்லி டு அப்சர்வ் த திங். அதனால இட் வாஸ் மச் சேஃபர் ஃபார் மீ டு யூஸ் தட் ஃபீச்சர் அட் நைட். அதனால நோ ப்ராப்ளம். எஸ், I didn't trust it for a long time. Now I've started trusting it a little bit. So I did it and it did do a good job. It's software. Everything is end of the day software. Adanala it did a good job. Okay, ma'am. Yeah. Yes. Ahmed. மேம், அந்த கார்ல வந்து ஸ்பீடுனா எப்படி மேம்? ஒவ்வொரு இதுக்கு லிமிட் இருக்குமா இல்ல? ஆமா. ஸோ என்ன பண்ணும், கார் ஸ்பீட் வந்து கார் நோஸ் ரோட்ல வந்து போகும்போது கார்ல நீங்களே பார்த்துப்பீங்க, ஜிபிஎஸ் இருக்கு இல்லையா? கூகுள்ல போட்டா ஜிபிஎஸ்ல போட்டா இட் டெல் யூ தி டைரக்ஷன்ஸ், ரைட்? எங்க போறதுன்னு சொல்லிட்டு டைரக்ஷன் சொல்லி இந்த இடத்துல லெஃப்ட் எடுக்கணும், இந்த இடத்துல ரைட் எடுக்கணும்.
அதே மாதிரி அந்த சேம் அப்ளிகேஷன்ஸ் இட் ஆல்சோ நோஸ் எந்த இடத்துல என்ன ஸ்பீட் லிமிட் அப்படி சொல்லிட்டு. இந்த இடத்துல வந்து யூஎஸ் ஹைவேஸ்ல வந்து நீங்க மேக்ஸிமம் 65 miles an hour போகலாம், 100 kilometers an hour. அந்த மாதிரி கொஞ்சம் ரோட்ல 65 miles இருக்கும், கொஞ்சம் ரோட்ல 70 miles இருக்கும், கொஞ்சம் ரோட்ல 35 இருக்கும். த கார் ஆல்ரெடி ஹேஸ் தட் டேட்டா. எப்படி டைரக்ஷனுக்கு எப்படி போறதுன்னு தெரியணுமோ அதே மாதிரி அந்த அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து என்ன ஸ்பீட்ல போறதுன்னு தெரியும். பட் அந்த ஸ்பீட்ல போகும்போது எஸ் இந்த ஸ்பீட் லிமிட் வந்து நீங்க 65 மைல் தான் போக முடியும், இருந்தாலும் எனக்கு முன்னாடி இருக்க கார் வந்து 50 மைல்ல போச்சுன்னா நான் 65 மைல்ல போக முடியாது. ஏன்னா போனா நான் காரை இடிச்சிடுவேன் நான். ஸோ நான் 50 மைல்ல தான் போகணும், இல்லைன்னா பக்கத்துல இருக்க ரோட் லேன்ல போகணும் நான். கார் நோஸ் ஆல் தட். கார் ஹேஸ் சோ மெனி கேமராஸ் அரவுண்ட் இட். மேல கீழே எல்லா இடத்துலயும் இட் ஹேஸ் சோ மெனி கேமராஸ். இட் கீப்ஸ் பக்கத்துல பாத்துக்கிட்டே வரும் எங்கெங்க கார் இருக்குன்னு சொல்லி, பக்கத்துல என்ன கார் வருது, அந்த கார் எவ்வளவு ஸ்பீடா போகுது, முன்னாடி இருக்க கார் எவ்வளவு ஸ்பீடா போகுது எல்லாம் பார்த்துட்டு இட் டேக்ஸ் த டெசிஷன். அது மாதிரி நானும் வந்து போடலாம். ஸ்பீட் லிமிட்டை விட மேக்சிமம் 65 ஸ்பீட் லிமிட்னா கூட வேணா 2 மைல் எக்ஸ்ட்ராவா போ அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து முதல்ல நம்ம என்டர் பண்ணி வச்சிடலாம் நம்ம. ஸோ கார் நோஸ் ஆல் தட். அஸ் அ ஹியூமன் நமக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் வேணுமோ, கார் ஓட்டுறதுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் வேணுமோ, கார் ஹேஸ் ஆல் த இன்ஃபர்மேஷன். சாஃப்ட்வேர் வச்சு டிசைட்ஸ் ஹவ் ஃபாஸ்ட் டு கோ. எவ்வளவு வேகமா போறது, எவ்வளவு ஸ்லோவா போறது, இந்த காருக்கு பின்னாடியே போகணுமா பக்கத்து கார்ல போகணுமா, இட் நோஸ் ஆல் தட். தானாவே ஸ்லோ டவுன் பண்ணிடுறேன். எனக்கு முன்னாடி ஒரு கார் வந்திருக்கு, அந்த கார் 10 மைல்ல தான் போகுதுன்னா இட் இமீடியட்லி ஸ்லோ டவுன் பண்ணி இதுவும் 10 மைல் ஸ்பீட்ல போக ஆரம்பிச்சிடும். இட் நோஸ் ஆல் தட். இட்ஸ் ஆல் சாஃப்ட்வேர். இட் டஸ் ஆல் தட். ஸோ வேகமாகவும் போகாது. என்னதான் ரோடு ஃப்ரீ 12 மணி, அதனால ரோடு ஃப்ரீயா இருந்தது, வேற எந்த காரும் போலன்னு சொல்லிட்டு இது வந்து 100 மைல் ஸ்பீட்ல எல்லாம் போகாது. ஏன்னா அந்த ரோட்ல மேக்ஸிமம் 70 மைல் தான் போக முடியும்னா இட் ஒன்லி கோ இன் 70 பிகாஸ் இட் நோஸ் த டேட்டா. இந்த ரோடுக்கு 70 தான் மேக்ஸிமம் ஸ்பீட் அப்படி சொல்லிட்டு அதுக்கு முதல்ல தெரியும். they have done it for the entire all of US. It knows all the data. எந்த ரோட்ல என்ன ஸ்பீட் லிமிட் அப்படி சொல்லிட்டு அதுக்கு முதல்ல தெரியும். Any other questions? மேம், அந்த கார்ல வந்து நீங்க ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது உங்களுக்கு எப்படி மேம் இருந்துச்சு? அதாவது கரெக்டா போகுமா? ரொம்ப பயமா இருந்தது. எஸ், அது அந்த முதல்ல 4 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கும் போதே மை ஹஸ்பண்ட் வாஸ் இன்டு, அவங்க வந்து அதான் டிரைவ் பண்ணுவாங்க. நான் வந்து ஐ டிட் நாட் ட்ரஸ்ட் த கார். ரொம்ப பயம் இருந்தது. நீங்க சொல்ற மாதிரி தான், முன்னாடி கார்ல வந்து இடிச்சிச்சுன்னா என்ன பண்றது, ஸ்லோவா போலன்னா என்ன பண்றது, இந்த பயம் இருந்தது. பட் ஓவர் டைம் பார்த்து வருஷம் ஆக ஆக அவங்களும் டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ணிட்டே போனாங்க. ஸோ எவ்ரிபடி ஸ்டார்டிங் டு யூஸ் இட். ஸோ ஐ செட் ஓகே ஃபைன், ஐ வில் யூஸ் இட். நான் தான் ஓட்டலே தவிர நான் பக்கத்துல உட்காந்து, எங்க ஹஸ்பண்ட் போகும்போது நான் பக்கத்துல உட்காந்து பார்த்துருக்கேன். அதனால ஓவர் டைம் ஐ டெவலப் த ட்ரஸ்ட். நம்ப ஆரம்பிச்சாச்சு. ஓகே ஃபைன், கார் இஸ் டூயிங் எ குட் ஜாப் சொல்லிட்டு. அண்ட் மோரோவர் நீங்க கேள்வியும் போடுவீங்க இல்ல, நியூஸ்லயும் வரும், இந்த மாதிரி கார் எப்படி ஓடுது, ஆக்சிடென்ட் ஆச்சா இல்லையா. சோ ஃபார் ரேர்லி ஆக்சிடென்ட் ஆயிருக்கு இந்த கார். இந்த மாதிரி தானா ஓடுறதுல வெரி வெரி ரேர் ஆக்சிடென்ட்ஸ், எக்ஸ்ட்ரீம்லி ரேர் ஆக்சிடென்ட்ஸ். அதனால அந்த தைரியம் வந்துச்சு நமக்கு. ஓகே இட்ஸ் ஓகே பண்ணலாம் சொல்லிட்டு. 12 மணிக்கு நான் தூக்க கலக்கத்தோட நான் கார் ஓட்டுறதை விட கார் தனியா ஓட்டுறது இட்ஸ் பெட்டர். இட் இஸ் மோர். 12 மணிக்கு மேல ஐ வாஸ் டயர்ட் டூ இல்லையா. ஸோ நம்மளோட இதை விட கார் doesn't get tired. அதனால it was safer for me to use that feature. All right, any other questions? Ma'am, for how many years you can use that car, ma'am? Because other cars, you'll get to know if it is not working properly. But this car? இது சாஃப்ட்வேர்ன்றதுனால சாஃப்ட்வேர் doesn't get old. It will not, கார் மாதிரி பழசெல்லாம் ஆகாது. இதுல வந்து என்ன பண்ணா, இட்ஸ் பேட்டரி எலக்ட்ரிக் கார். அது ஸோ பேட்டரி hardware தான். You know what a hardware is, you know what a software is. Everybody know what hardware means, what software means. Hardware is the actual machine, something you can touch and feel. நீங்க டச் பண்ணா தெரியுதுன்னா that's hardware, right? Car is a hardware, but கார்ல இந்த தானா ஓட்டுறது it's a software, it's an application, காரோட application. So அது வந்து பழசே ஆகாது. அது வந்து ஓவர் டைம் வந்து it will not become old, ஆகாது. கார் வீல் தேஞ்சிடும், சீட் வந்து பழசாகும், அது ஆகுமே தவிர காரோட சாஃப்ட்வேர் will never get old. Okay, understand Lakshmi? Software will never get old. So இந்த கார் வந்து நான் 10 வருஷம் வாங்கி வச்சிருந்தாலும் I can still use the same software, not a problem.
பட் we will change the car because 10 வருஷத்துல அந்த சீட்டு கிழிஞ்சு போயிடுமா இருக்கும். And it's a battery operated car. பேட்டரி பழசாயிரும், பேட்டரி ஹார்ட்வேர் பழசாயிரும், so I have to get a new battery. அதுதான் பண்ணுமே வழிய சாஃப்ட்வேர் I don't have to worry at all. They in fact making the software better and better. ஃபர்ஸ்ட் 5 வருஷம் முன்னாடி இந்த ஃபீச்சர் வரும்போது, தானா ஓட்டுற ஃபீச்சர் வரும்போது ஸ்டாப் பண்ண டக்குன்னு ஸ்டாப் ஆகும், ஒரு ஸ்மூத்தாவே இருக்காது. இப்போ they have made it so smooth. It's like it drives better than நான் ஓட்டுறதை விட the car drives better. Okay, ma'am. So okay, any other curiosity questions? Yes, ma'am. Yes, maybe Sabina first and then Janani. Yeah. மேம் கல்யாண வெட்டிங் சொன்னீங்க, இந்தியன் வெட்டிங்கா இல்ல அமெரிக்கன் டைப் Indian அந்த wedding. மாதிரி ஃபேமிலிஸ்ல வெட்டிங்? Indian wedding. பையன் குஜராத்தி, பொண்ணு தமிழ்நாடு. It was a நீங்க reception. அமெரிக்கன் வெட்டிங்ஸ்க்கு போயிருக்கீங்களா? American weddings நான் போனது கிடையாது. சர்ச் வெட்டிங்ஸ் நான் போனது கிடையாது. நீ வெட்டிங்கே நான் இப்பதான் போறேன். சோஃபா என் பொண்ணோட ஓன் கல்யாணத்துக்கு போயிருக்கேன், அப்புறமா ஒரு 2 கல்யாணத்துக்கு போயிருக்கேன். நான் கல்யாணத்துக்கே நான் போனது கிடையாது. We don't have friends in that age. இந்த கல்யாண வயசு பொண்ணுங்களை இப்பதான் they are just starting to get married. But so far only Indian weddings. Okay. Okay. Anything else? Yes, Janani, sorry. எஸ் மேம். மேம் ஃபர்ஸ்ட் அது என்ன கார் மேம்? அண்ட் நீங்க 4 இயர்ஸ் முன்னாடி வாங்கும் போதே வந்து அந்த சாஃப்ட்வேர் இருந்துச்சா மேம்? அப்போ இப்போ வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் ஆயிட்டே இருக்குன்னா நீங்க போய் லைக் சர்வீஸ் கொடுத்து அந்த சாஃப்ட்வேர் அப்டேஷன் நடக்குமா ஆர் ஆட்டோமேட்டிக்கா அதுவே ஆயிடுமா? Very good question. The software update question I also had it. But anyways, car வந்து Tesla. I'm sure you all know what Tesla is. Everybody knows Tesla? Elon Musk, Tesla? எஸ் மேம். Yes. The car is Tesla. And சாஃப்ட்வேர் வந்து ஃபர்ஸ்ட் வாங்கும்போது இந்த தானா ஓட்டுற ஃபீச்சர் வந்து 10 வருஷமா வச்சிருக்காங்க. முந்தி வந்து ஹைவேஸ்ல மட்டும் போகும், இப்போ வந்து எல்லா ரோட்லயும் போகும். இப்ப நான் வந்து அருப்புக்கோட்டையில ஓட்டுறதுனா கூட ஓடும். அது வந்து இப்போ ஒரு 4-5 வருஷம் முன்னாடி தான் ஆரம்பிச்சாங்க. ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது they had a pilot program. கொஞ்சம் பேருக்கு மட்டும்தான் அந்த இது கொடுத்தாங்க. மை ஹஸ்பண்ட் காட் இட். அப்போ வந்து கொஞ்சம் இட் வாஸ் இன் குட். அப்புறம் அவங்க அந்த சாஃப்ட்வேர் அப்டேட் எப்படின்னா இட் இஸ் டன் ஓவர் த ஏர், OTA they call it OTA, ஓவர் த ஏர், ரைட்? ஓவர் த ஏர் தான் பண்ணுவாங்க. நான் சர்வீஸ் ஸ்டேஷனுக்குலாம் தேவை அந்த காரை வந்து சர்வீஸுக்கு கூட்டு போக வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அதுல பெட்ரோல் கிடையாது, ஆயில் லீக் ஆகாது. யூ டோன்ட் ஹேவ் டு டு எனி மெயின்டெனன்ஸ். சாஃப்ட்வேர் எப்படி அப்டேட் பண்ணுவாங்கன்னா அதுல வைஃபை இருக்கு, வைஃபை ஆர் நெட்வொர்க் கனெக்ஷன் இருக்கு அதுல. ஸோ அது வழியாவே சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணிடுவாங்க. நமக்கு ஒரு மெசேஜ் மட்டும் வரும், அப்டேட் த சாஃப்ட்வேர் வரும், அப்டேட் பண்ணிடுவாங்க. சர்வீஸ் ஸ்டேஷனுக்குலாம் எடுத்துட்டு போக வேண்டிய அவசியமே கிடையாது. எவ்ரிதிங் இஸ் டன் வயா பிகாஸ் இட் இஸ் சாஃப்ட்வேர், because the car is connected. Phone மாதிரி கார், I can make phone calls from the car, I can watch YouTube in the car. கார்லயே I can watch Netflix, I can watch YouTube, I can do போன்ல என்னென்ன பண்ணுவீங்களோ எல்லாத்தையும் நான் கார்ல பண்ணலாம். ஏன்னா கார் ஹேஸ் அ சிம் கார்டு போட்டிருக்கேன் இல்லையா, போன்ல சிம் கார்டு போட்டா தானே ஒர்க் ஆகுது. அது மாதிரி கார் ஹேஸ் இட்ஸ் ஓன் thing to connect to the internet. அந்த இன்டர்நெட் வழியாவே it will update everything. உங்க போனுக்கு வந்து தானா அப்டேட் ஆகுது இல்லையா, when போனோட சாஃப்ட்வேர் நீங்க அப்டேட் பண்ணும்போது you don't take it to the anybody, it will automatically update it. அப்டேட்னு பட்டன் அமுக்குனீங்கன்னா தானா அப்டேட் ஆயிடும். சேம் திங் with the car is nothing but big iPhone or whatever phone, only it has wheels and everything. It does everything that a phone can do, but it's a car, it drives. Wheel இருக்கு, steering wheel இருக்கு, it drives, but it's mainly a software. So Tesla is more of a software company than a car company. நிறைய சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் தான் ஒர்க் பண்றாங்க. Okay, that is okay unless anybody has any pressing questions. Anybody has other questions? Really curious, no? I'll answer. Okay, so back to our own topic. So last week we said farmers market பார்த்து முடிச்சிருந்தோம். We are going to do the supermarket. Yes. So who wants to start? What is supermarket? I want people who don't talk otherwise. I want to start with, let's say, Andichi. Supermarket பத்தி சொல்லுங்க பார்க்கலாம். Andichi. And please do the attendance. Yes, ma'am.
எஸ். சூப்பர் மார்க்கெட். சூப்பர் மார்க்கெட்ல வந்து மேம் காய்கறிலாம் ஏற்கனவே வாங்கி வச்சிருந்ததுதான் மேம் வச்சிருப்பாங்க. ஃப்ரெஷ்ஷான காய்கறி அங்க இருக்காது மேம். ஓகே. நம்ம போய் வாங்கினாலும் அவங்க ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் பக்கத்துல ஆள் இருக்க மாட்டாங்க. நமக்கு தேவையான என்னமோ வாங்கிட்டு வந்துட்டு பில் போட்டுட்டு வந்துருங்க. கரெக்ட். நம்மளே எடுக்கிற மாதிரி தான் மேம் இருக்கும். உள்ள யாருமே இருக்க மாட்டாங்க. சிசிடி கேமரா இருக்கு மேம். கரெக்ட். தட்ஸ் a good point. சிசிடிவி கேமரா இருக்கு. எதுக்காக வச்சிருக்காங்க சிசிடிவி? நம்ம ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா பொருள் தேவையில்லாத எடுத்து பையில போட்டு வந்தா அதுக்காண்டி சிசிடி கேமரா. கரெக்ட். அதனால தான் ஆளுக்கு பதிலா சிசிடிவி வந்துச்சு. ஆள் வந்து என்ன பண்றீங்க எதுன்னு பார்க்காம சிசிடிவி டெக்னாலஜி வந்துச்சு. அதுக்கும் சேம். காருக்கு டிரைவர் இல்ல, டிரைவர் தேவையில்லை, தானா கார் ஓடிக்கிறோம். அது மாதிரி சேல்ஸ்மேன் தேவையில்லை, சிசிடிவியே பண்ணிடுது. எப்படி எடுக்கிறாங்களா இல்லையான்னு. பில் போடுறது யாரு? அது ஆளா அதுக்கும் தனியாவே பண்றாங்களா? ஆள் இருக்காங்க மேம். சிஸ்டத்துல பில் போடுவாங்க மேம். சிஸ்டத்துல பில் போடுறாங்க. இந்த ஊர்ல யூஎஸ்ல பில்லு போடுறது நம்மளாவே போட்டு வந்துடலாம். ஆள் இருக்க மாட்டோம். செல்ஃப் செக் அவுட் நம்மளாவே பண்ணிடலாம். நம்மளாவே ஸ்கேன் பண்ணி நம்மளாவே பண்ணிடலாம். ஆட்கள் அவசியம். தெர் ஆர் ஸ்டோர்ஸ் லைக் தட். ஆட்களே இல்லாத கடைகள்லாம் இருக்கு. ஓகே, நல்ல குட் அப்சர்வேஷன். வேற என்ன சூப்பர் மார்க்கெட்னா? Maybe somebody else. Let's see, Johnny. What's your observation about supermarket? Johnny? என்ன மேம்? சூப்பர் மார்க்கெட் பத்தி உங்க அப்சர்வேஷன் என்ன? அதுல நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு மேம். இப்ப ஆண்டிச்சி என்ன சொன்னாங்க? ரிப்பீட் பண்ணுங்க பார்க்கலாம். சொல்லுங்க ஜானி. ரிப்பீட் வாட் ஆண்டிச்சி said. அவங்க சொன்னதுல ஹைலைட் என்னன்னு சொல்லுங்க. சரியா கவனிக்கல மேம். ஏன் கவனிக்கல? சரியா கவனிக்காம இருந்துட்டு சார். என்னது? சரியா கவனிக்காம இருந்துட்டு. அதான் ஏன் கேக்குறேன். கிளாஸ் ஹேப்பனிங். திஸ் இஸ் தி ப்ராப்ளம் வித் நீங்க யாரும் வீடியோல வரலன்னா ஐ டோன்ட் ஈவன் நோ. நீங்க கிளாஸ்ல இருந்துட்டு ஐ அம் ஷூர் யூ நோ இஃப் யூ ஆர் வாட்சிங் யூடியூப் ஆர் அம்மா வேலை சொன்னாங்க வச்சாங்க. ஐ டோன்ட் ஈவன் நோ. தட்ஸ் தி ஹோல் பாயிண்ட் ஆஃப் கிளாஸ் இஸ் டு பே அட்டென்ஷன். நம்ம கிளாஸே வந்து இட்ஸ் தி பர்பஸ் ஆஃப் தி கிளாஸ் இஸ் டு மத்தவங்க என்ன சொல்றாங்க கேட்டு அதுக்கேற்ற மாதிரி பதில் சொல்றது. அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட ஐடியாஸை சொல்றது. கிளாஸ்ல கவனிக்கலன்னா வாட்ஸ் தி பாயிண்ட்? Okay, who else? Maybe Raji? I want நான் சொல்றேன் மேம். மேம் ஆண்டி சொன்னாங்களே மேம், காரி அப்படி சூப்பர் மார்க்கெட்ல வந்து வெஜிடபிள்ஸ்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்காதுன்னு. எனக்கு தெரிஞ்சு சூப்பர் மார்க்கெட்ல வெஜிடபிள்ஸ் இருந்த மாதிரி நான் பார்த்தது கிடையாது மேம். சூப்பர் மார்க்கெட்ல வெஜிடபிள்ஸ் இல்லைன்றீங்களா? நான் பார்த்தது கிடையாது மேம். நான் பார்த்த வரைக்கும் வெஜிடபிள்ஸ்லாம் இருந்தது கிடையாது. ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் இருக்கும். சில ஃபேன்சி ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் நம்ம மேக்ஸிமம் வச்சிருப்பாங்க. சரி. ஸ்நாக்ஸ், பிஸ்கட், ஐஸ்கிரீம், வீட்டுக்கு தேவையானது, மளிகை சாமான் அதெல்லாம் வச்சிருப்பாங்க மேம். ரேட் வந்து ஃபிக்ஸ்டு ரேட்டு தான் மேம். அமௌண்ட் கம்மி பண்ண மாட்டாங்க. அங்க வந்து பில் பண்றதுக்கு கம்ப்யூட்டர் பில் பண்ணுவாங்க மேம். அது வந்து பில் அமௌண்ட் நம்மளுக்கு கொடுப்பாங்க மேம், செக் மாதிரி. அவ்வளவுதான் மேம். சோ क्वेश्चन அவங்க சொல்றாங்க அந்த சூப்பர் மார்க்கெட்ல அவங்க போனதுல காய்கறி வைக்கலன்னு சொல்றாங்க. ஐ அக்ரி. கொஞ்சம் இதுல வச்சிருப்பாங்க, கொஞ்சம் இதுல வைக்க மாட்டாங்க. காய்கறி ஏன் கொஞ்சம் இதுல வைக்கிறாங்க, ஏன் கொஞ்சம் இதுல காய்கறி வைக்கிறது இல்ல? வை டு யூ திங்க் கொஞ்சம் சூப்பர் மார்க்கெட்ல காய்கறி ஏன் வைக்கிறது இல்ல? வை டு யூ நீங்க வந்து எதுக்காக? என்னது? அந்த இடத்தை பொறுத்து. இப்ப காரியப்பட்டினா சூப்பர் மார்க்கெட் நிறைய இருக்கு மேம். அங்க வெஜிடபிள்ஸ் நிறைய விக்கிறாங்க ரோட்லயே. அதனால கஸ்டமர் ரோட்ல இருக்கிறவங்க தான் வாங்குவாங்க. சூப்பர் மார்க்கெட் கிட்ட யாரும் வாங்க மாட்டாங்க. அதனால நமக்கு நஷ்டமாகும். அதனால வைக்க மாட்டாங்க. வெரி குட், வெரி குட். தட் இஸ் ஒன் ரீசன். வேற ஓகே, வேற மித்தார்த்தல் சொல்லுங்க. வை டு யூ திங்க் சம் சூப்பர் மார்க்கெட்ஸ் டோன்ட் ஹேவ் காய்கறி? வாட் இஸ் யுவர் ரீசன்? நீங்க என்னமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ராஜி ஒரு குட் ரீசன் சொல்லியாச்சு. வேற என்ன ரீசன் இருக்கலாம்? சொல்லுங்க சிவினா, சொல்லுங்க. சீக்கிரமா காய்கறி எல்லாம் வித்து போகலன்னா கெட்டு போக ஆரம்பிக்கும். வேற பேக்ட் ஐட்டம்ஸ் வந்து எக்ஸ்பைரி டேட் ஆனாலும் கம்பெனிஸ்ல வந்து அதை திருப்பி எடுத்துருவாங்க.
காய்கறி கெட்டு போச்சுன்னா இவங்களுக்கு நஷ்டம். அதனால வைக்கிறது இல்ல. அதனால ஓகே, தட்ஸ் தி ரீசன். வெரி குட். வேற என்ன ரீசன் இருக்கலாம்? மேபி சூப்பர் மார்க்கெட் வந்து அந்த ஓனர்ஸ் வந்து காய்கறி வாங்குறதுக்கான வெண்டர்ஸ் வந்து யாரும் தெரியாம இருக்கலாம். அதனால அதுல அவங்களுக்கு அந்த எக்ஸ்பர்டீஸ் இல்ல, எந்த காய்கறி வாங்கணும்னு தெரியாது. ஓகே, தட்ஸ் தி ரீசன். ஷூர். வேற முகமது பாஸ்கர், என்ன ரீசன்னால கொஞ்சம் இதுல காய்கறி இல்ல? மேம் கஸ்டமரோட எப்படி மைண்ட் எப்படி இருக்கும்னா, ஒரு காய்கறி வாங்கணும்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் தான் அவங்க யோசிப்பாங்க மேம். இப்போ இதே சூப்பர் மார்க்கெட்னா 3 days 2 days கூட இருக்கலாம். அப்போ வந்து கஸ்டமர் வந்து எப்படின்னா, இப்போ இதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி ரோட்ல வச்சிருக்கவங்க வாங்குவாங்க. ஏன்னா அவங்க வந்து தினசரி வந்து சந்தைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தினசரி விவசாயம் பண்றதை அப்படியே எடுத்து வந்து நமக்கு கொடுப்பாங்க மேம். அங்க என்னென்ன அவங்க வச்சிருக்காங்களோ அதை அப்படியே எடுத்து வந்து கொடுப்பாங்க. இதே இது சூப்பர் மார்க்கெட்லனா 3 days இருக்கும். ஆனா அது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப லாஸ் ஆயிரும் மேம். இப்போ கஸ்டமர் எல்லாமே உங்கள்கிட்ட வாங்கிட்டாங்கன்னா சூப்பர் மார்க்கெட்ல யாரும் வரலைன்னா இப்போ அவங்களுக்கு தான் லாஸ். அதனால இல்லன்னு சொல்றீங்க, அதனால அவங்க காய்கறி வச்சிருக்க மாட்டாங்கன்னு சொல்றீங்க. அப்புறம் ஏன் காய்கறி? தென் ஐ ஆஸ்க் தி அதர் क्वेश्चन. கொஞ்சம் சூப்பர் மார்க்கெட்ல காய்கறி வச்சிருக்காங்க, ஏன் வச்சிருக்காங்க? ரைட், நீங்க சொல்றது. எஸ், go ahead Obulakshmi. Maybe people might purchase, customer might prefer from that store, ma'am. Why? என்ன ரீசனாக இருக்கலாம்? So I think முதல்ல ராஜி சொன்ன ரீசன் வந்து வெளியில தான் போய் வாங்குவாங்க. It all depends on the place அப்படின்னாங்க. That's ஒரு குட் ஆன்சர். அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ பெங்களூர்ல இருக்க கடையில வந்து காய்கறி வச்சிருக்காங்க. ஏன் வச்சிருக்காங்கன்னா அந்த ஊர்க்காரங்களுக்கு ஃபார்மர்ஸ் மார்க்கெட் அவைலபிள் இல்ல பக்கத்துல வேற யாரும் காய்கறி விற்கல, அதனால வச்சிருக்காங்க. That's the reason, இல்லையா? ஸோ சம் கொஸ்டின் வந்து ஏன் சம் பீப்புள் வச்சிருக்காங்க, சம் பீப்புள் வச்சுக்கல. வேற என்ன வகை என்ன ரீசன்ஸ் எல்லாம் இருக்கலாம்? கோமதி, இப்போ சூப்பர் மார்க்கெட்ல வந்து மோஸ்ட்லி வரவங்க வந்து திங்ஸ் தான் மேம் வாங்க வருவாங்க. ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து வாங்க வர மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து இப்போ சூப்பர் மார்க்கெட்ல வந்து சம் பிரைசஸ் வந்து அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில தான் மோஸ்ட்லி வாங்குவாங்க. சோ சேல் பண்ணாம வேஸ்டா போறதுக்கு நம்ம ஏன் வைக்கணும்னு நினைச்சு வைக்காம இருக்கலாம். எஸ், தட் இந்த சிபினா said something similar. So now my question is, அப்புறம் கொஞ்சம் சூப்பர் மார்க்கெட்ல வச்சிருக்காங்க இல்லையா, எதுக்காக வச்சிருக்காங்க? இஃப் தட் இஸ் சேல் பண்ணாம போயிடுச்சு, ஆட்கள் வந்து சீப்பா தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி இருந்தாங்கன்னா தென் எந்த சூப்பர் மார்க்கெட்லயும் இருக்கக்கூடாது இல்லையா? ஏன் கொஞ்சம் சூப்பர் மார்க்கெட் மட்டும் வச்சிருக்காங்க? ஒருவேளை கொஞ்சம் சில இதுல ட்ரை பண்ணி பார்க்கலாம், இது வித்து பார்க்கலாம், காய்கறி வித்து பார்க்கலாம், அவிய வச்சிருக்கலாம், எப்படி போகுது என்ன அதுன்னு பார்க்கலான்னு அப்படி கொஞ்சம் போல வச்சு வித்து பார்க்க எப்படிதான் போகுதுன்னு பார்க்கலாம், தென் டிசைட் பண்ணலாம். ஓகே, தட்ஸ் a good answer. வேற என்ன ரீசன்ஸ் இருக்கலாம்? மேம் அவங்க வந்து காய்கறி வந்து விற்கிறதுனால அவங்களுக்கு நிறைய இது ஏர்ன் பண்ணியிருப்பாங்க மேம். அதனால சரி காய்கறி வந்து வாங்குறாங்கன்னு சொல்லி வச்சிருக்காங்க மேம். இப்போ ஒரு சில கடையிலனா நான் இல்லைன்னு சொன்னேன்ல மேம், வைக்கல கெட்டு போகுது அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த கடையில வந்து எல்லா மக்களும் வந்து வாங்குறாங்க, ஒரு சில காய்கறி தான் வீணா போகுது, சரி இதனால என்ன நமக்கு லாஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அதுக்காக கூட கண்டினியூ பண்ணலாம் மேம். ஓகே, கொஞ்சம் கடையில நிறைய பேர் வந்து வாங்குறாங்க, அதனால சரி வாங்குறாங்க, அதனால ஓகே. ஜானி சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க, நிறைய பேர் வாங்கினாங்க, ஓகே ஃபைன் நாங்கள வச்சுக்கலாம் சொல்லி வச்சுட்டாங்க. ஓகே ஃபைன். சிபினா மேம், நான் பார்த்த வரைக்கும் கொஞ்சம் சின்ன சைஸ் சூப்பர் மார்க்கெட்ல அதிகமா காய்கறி வச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஸ்டோர் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் அதிகமா இருக்காதுன்னு நினைக்கிறேன். காய்கறி ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொஞ்சம் குளிரா வைக்கக்கூடிய அந்த மாதிரி ரெஃப்ரிஜரேட்டர் அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்காது. அப்போ பெரிய சூப்பர் மார்க்கெட்ஸுக்கு அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். அதனால நான் பார்த்த வரைக்கும் பெரிய சூப்பர் மார்க்கெட்ஸ்ல நிறைய ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் இருக்கு, சின்ன சூப்பர் மார்க்கெட்ஸ்ல இருக்கிறது கொஞ்சம் கம்மி. Yes, that's one of the things I was thinking too. So சூப்பர் மார்க்கெட் வந்து காய்கறி வைக்கிறதுக்கும் சோப்பு சமாச்சாரம் வைக்கிறதுக்கு என்ன டிஃபரன்ஸ்? கடையில காய்கறி வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்குன்றதுக்காக வெளியிலன்னா ரோட்லன்னா அப்படி வச்சிருவாங்க. பட் பெரிய சூப்பர் மார்க்கெட்ல காய்கறி எல்லாம் வச்சாங்கன்னா they have to keep it in a cold place, கொஞ்சம் ஃப்ரிட்ஜ்ல வச்ச மாதிரி இருக்கணும் அவங்களுக்கு, அப்பதான் நிறைய நாள் இருக்கும். பிகாஸ் தட்ஸ் a problem இல்லையா?
வெளியில காய்கறி விற்கிறவங்க வந்ததா வித்தமா மிச்சத்தை சீப் விலைக்கு போட்டோமா அன்னையோட வேலை முடிஞ்சது. சூப்பர் மார்க்கெட் they keep it for a couple of days. எப்படி வச்சிருப்பாங்க? they need to have a refrigerated section. ஃப்ரிட்ஜ் ஒன்று இருக்கணும், ஃப்ரிட்ஜ் மாதிரி செக்ஷன் கோல்டா இருக்கணும். அது எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ண முடியாது. எல்லா சூப்பர் மார்க்கெட்டாலையும் ஃப்ரிட்ஜ் மாதிரி கோல்டா வைக்கிறதால முடியாது, எக்ஸ்ட்ரா காசு ஆகும். அதனால கொஞ்சம் பேர் வச்சிருக்காங்க, கொஞ்சம் பேர் வச்சிருக்கல. ஸோ அப்படி எக்ஸ்ட்ரா காசு போட்டு ஏன் கொஞ்சம் பேர் வச்சிருக்காங்க? பிகாஸ் பீப்புள் கடைக்கு சாமான் வாங்க வரும்போது இட்ஸ் கால்டு ஒன் ஸ்டாப் ஷாப். ஒரு இடத்துக்கு போனோம்னா வீட்டுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் வாங்கிட்டு வந்து, காய்கறில ஆரம்பிச்சு என்னென்ன தேவையோ ஒரே இடத்துல போய் நான் வாங்கிட்டு வந்துடுறேன். காய்கறிக்கு இந்த கடைக்கு போயிட்டு, சோப்புக்கு இந்த கடைக்கு போயிட்டு, பருப்புக்கு இன்னொரு கடைக்கு போயிட்டு, சூப்பர் மார்க்கெட்டோட கான்செப்டே 10 டிஃப்ரெண்ட் கடைக்கு போறதுக்கு பதிலா ஒரே கடையில எல்லாம் வாங்கிடலாம்னு சொல்லிட்டு. அப்படின்னு இருக்கும்போது ஏன் காய்கறிக்கு மட்டும் நான் இன்னொரு கடைக்கு போகணும், இந்த கடையிலேயே நான் வாங்கிடுறேன். அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்ல வெஜிடபிள்ஸ் விற்கிறாங்க. ஆனாலும் வெஜிடபிள்ஸ் வச்சா அந்த வெஜிடபிள் ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். அதுக்காக நான் ஐ நீட் டு ஹேவ் அ கோல்டு ஸ்டோரேஜ். அது எல்லாராலையும் அஃபெக்ட் பண்ண முடியாது, கொஞ்சம் பேரால தான் அஃபெக்ட் பண்ண முடியும். அதனால கொஞ்சம் கடையில வச்சிருக்காங்க. These are one of the reasons. நீங்க எல்லாரும் சொன்னது these are all good reasons. Anybody has any other reason that you want to discuss? Okay, so we'll continue the discussion Thursday. We'll continue. The next topic is going to be supermarket full. What we will talk next is supermarket la காய்கறி who are all involved. ஒரு சூப்பர் மார்க்கெட் ரன் பண்றதுன்னா வச்சிருக்காங்கன்னா யார் யார் இன்வால்வ், என்ன மாதிரி ஆட்கள்லாம் வரணும், கஸ்டமர்ஸ் வருவாங்க, சேல்ஸ் பீப்புள் இருப்பாங்க, அது மாதிரி யார் யார் இன்வால்வ். வில் டாக் அபவுட் தட், திங்க் அபவுட் ஆல் தட். ப்ளீஸ் டூ யுவர் அட்டெண்டன்ஸ். அந்த ஹோம்ஒர்க்ல இதுதான் முன்னாடி ஹோம்ஒர்க்கா கொடுத்துருந்தேன், நீங்க கூகுள் டிரைவ்ல போட்டிருந்தீங்கன்னா ரைட் இட் தேர். வில் டிஸ்கஸ் மோர் அபவுட் சூப்பர் மார்க்கெட் அண்ட் தென் வில் ஆல்சோ டாக் அபவுட் why supermarket, why not farmers market, என்ன advantage, disadvantage. We'll talk about all that. சரியா? Stopping it. Any question?